அம்பாசமுத்திரம் தொகுதியில இடைத்தேர்தல் வந்து நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டு இதான் நான் சொல்லிட்டு திருப்பி இது வந்து ஒரு பொது வேட்பாளர் அவர் நிப்பாட்டணும் ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. இது வந்து இப்ப தேர்தல் நேரத்தில் தாங்க சொல்ல முடியும். அறிவிக்கப்பட்ட வாய்ப்பு இருக்காது. அதெல்லாம் தலைவர் தான் சொல்லுவார். தலைவரை சொல்லியிருக்காரு இன்னொரு 3 மாதம் 6 மாதத்துல தேர்தல் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, தொண்டர்லாம் தயாரா இருக்குன்னு சொல்லியிருக்காரு. தலைவர் தொண்டர் ரெடி பண்ண தேர்தல் வரப்போகுது, 6-7 தேர்தல் வரப்போகுது, அது சொல்லியிருக்காரு. அதனால வந்து அவர் சொல்றாருன்னா அதில் ஒரு பொருள் இருக்கும், அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி அரசியல் நடக்கும். காங்கிரஸோட தலைவர் மாணிக்கம் தாகூர் வந்து திமுக எங்களை வந்து எப்படி விமர்சிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்க அதே பாணியில தான் அவங்களை நாங்கள் விமர்சிப்போம், நாங்கள் அடிச்சு ஆட தொடங்கி இருக்கோம் இப்போ அப்படின்ற மாதிரி. இவரை விட பெரிய ஆள் நாங்கள் பண்டிதர் நேருவே பார்த்த ஆளுங்க, இந்திரா காந்தியே பார்த்த ஆட்கள். இவர் யார்? இவர் நேற்று உழைத்த காலம், வருத்தம் பார்த்துக்கலாம். நாங்கள் நேருவே எங்களை கண்டு பயந்து ஓடின காலங்கள் எல்லாம் உண்டு. இந்த வரலாறுலாம் அவருக்கு தெரிஞ்சு பிறந்து கூட இருக்க மாட்டார் இப்போ. அதனால வருத்தம் வந்து புதுசாக வந்து இதை பேசுறாரு. வந்தோடனே 2-3 நாள் பேசுவாங்க, அப்புறம் அடங்கிடுவாங்க. டெல்லி சிறப்பு பிரதிநிதியா வந்து ஜனநாயகன் பட ப்ரொடியூசரை நியமிச்சிருக்காங்க. அதெல்லாம் தலைவர் சொல்லிட்டாருங்க. சும்மா இந்த கவர்மெண்ட்ல எது கரெக்டாக நடக்குதுன்னு அது தப்பாக எல்லாமே தப்பாக நடக்குது, எல்லாமே தப்பாக நடக்குது. இதெல்லாம் நடக்கூடாது, அதெல்லாம் நடக்குது. யாரோ 2 பேர் உட்காந்துக்கிட்டு உத்தரவு போட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. இதெல்லாம் நீங்கள் தான் மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரணும். சார், நேற்று திமுக நடத்திய போராட்டம் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டது. அதை வந்து என்ன விமர்சிக்கிறாங்கன்னா, மக்களுக்காக இந்த போராட்டம் நடத்தல, இந்த ஆட்சியை வந்து பொறுத்துக்கொள்ள முடியாம தான் இந்த மாதிரி போராட்டங்களை திமுக ஈடுபடுது அப்படின்ற மாதிரி சொல்றது. அது அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு அவர் யாருன்றது எல்லா புறம் தெரிஞ்சு போச்சு. திமுக போராட்டம் நடத்துறதுனால தானே தெரிஞ்சுது அப்படி ஒரு மந்திரி இருந்தார், இதை பண்ணாருன்னு. அவங்க கட்சிக்குள்ளேயே வந்து மாத்திரதா இருக்கிறாங்கன்னு சொல்லிடலாம் செய்திகள். நீங்கள் தானே வருது செய்தி. திமுக ஒரு போராட்டம் நடத்தினா அது ஒரு அர்த்தத்தோடு நடத்தும். அந்த வெற்றி போராட்டத்துக்கு வெற்றி கிட்டும், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு. 7 சட்டமன்ற தொகுதி வந்து காலியா இருக்கு. இது ஒரு மினி இன்னும் பலதுக்கு நாங்கள் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறோம். எங்கள் தலைவர் தெளிவான முடிவெடுப்பார். கூட்டணி இல்லாத ஒரு சூழ்நிலை, அது தலைவர்களுடைய முடிப்பு எடுப்பாங்க. நாங்கள் வந்து என்ன முடிவுன்றதை தெளிவாக எடுப்பார். அதிமுக இன்னும் நிறைய பேர் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, ராஜினாமா செய்யக்கூடிய வாய்ப்புலாம் இருக்குன்றாங்க. அது தெரியல. ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் வந்து we are going ஸ்டடி, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால மக்கள் எங்கள் பக்கம் திரும்பி கொண்டிருக்கிறார்கள், செய்துவிட்ட தவறுக்காக வருத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் மாற்றம் தெரிகிறது, மக்கள் சரியாக இருக்கிறாங்க. அதனால் அது எங்கள் தலைவர் தெளிவான முடிவு எடுப்பார். அந்த முடிவுக்கு நாங்கள்